பிரைஸ் தி லார்ட். அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் மிகவும் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த செப்டம்பர் மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலேயும் இப்படியாக நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக உம்மை துதித்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சபைகள் திறக்கப்படவும் அப்பா உம்மை ஆராதிக்கும் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆம் கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாகவும் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் ஒரு மனதோடு கூடி இருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அடியாளையும் அடியார்களையும் கழுவி சுத்தம் செய்யும். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கிட்டி நெருங்கி சேர உதவி செய்யும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நன்மைகளை நினைக்கவும் உம்முடைய அன்பை ருசிக்கவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை நீர் தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலேயும் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். செப்டம்பர் மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளை நாம் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் கிருபையாக சபைகளை திறக்கும்படி ஆராதனைகளை செய்யும்படி உதவி செய்திருக்கிறார். இம்மட்டுமாக நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு நம்மை காத்திருக்கிறார். நாம் நன்றியோடு கர்த்தரை நோக்கி பாடல்களை பாடி துதிப்போம். ஸ்தோத்திரம் தேவா, காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். நேத்திரம் என்றால் கண்ணை போல கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி நாம் அதை ஜெபமாக விசுவாசத்தோடு நாம் இதை பாடுவோம். ஸ்தோத்திரம் தேவா, காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா, காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். தீங்குரு மழுகாமல் எமை தாங்கி நடத்தும் தேவா, எமக்கீந்து இப்புது நாளில். தீங்கொன்று மழுகாமல் எமை தாங்கி நடத்தும் தேவா, எமக்கீந்த இப்புது நாளில். மாநில நிதிலே கானக வழியில் மானிடர் உம்மை விரும்பியே பணிந்து வந்தோம். மாநில மீதிலே கானக வழியில் மானிடர் உம்மை விரும்பியே பணிந்து வந்தோம். முந்தின காலங்களில் எம் மன்னை போல் அன்புடனே நின்று தந்தை போல் தாங்கி நீரே. முந்தின காலங்களில் ஏவனை போல் அன்புடனே நின்று தந்தை போல் தாங்கி நீரே. ஸ்தோத்திரம் தேவா, காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா, காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஜெபமதை கேட்கும் ஜீவனின் தேவா, ஏழைகள் என் ஜீவனை காத்தனை தீர். ஜெபமதை கேட்கும் ஜீ
ஏழைகள் என் ஜீவனை காத்தழைத்தீர், ஜீவிக்க செய்தீரெமை, தீமையும் தீண்டிடாமல் இங்கு தீயோனே ஜெயமளித்தேன், ஜீவிக்க செய்தீரெமை, தீமையும் தீண்டிடாமல் இங்கு தீயோனே ஜெயமளித்தேன். ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். தினமும் நீ நடத்தும் திருவழிதனிலே தேவனுமையே நம்பி பின்பற்றுவேனே. தினமும் நீ நடத்தும் திருவழிதனிலே தேவனுமையே நம்பி பின்பற்றுவேனே. வேதனை அணுகிடாமல் ஏநாளிலும் நடத்துவீரே, இங்கு வேறொரு துணையில்லையே. வேதனை அணுகிடாமல் ஏநாளிலும் நடத்துவீரே, இங்கு வேறொரு துணையில்லையே. ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். பாதலமிதிலே பரிசுத்தமாக சீருடனே சீயோன் பார்த்தேயிடவே. பாதலமிதிலே பரிசுத்தமாக சீருடனே சீயோன் பார்த்தேயிடவே. என்றும் கிருபை அருள்வாய் மாதூய்மையின் சாயலுடன், உம்மை மகிமையில் தரிசிக்கவே. என்றும் கிருபை அருள்வாய் மாதூய்மையின் சாயலுடன், உம்மை மகிமையில் தரிசிக்கவே. ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். கர்த்தரும் வருகை களிப்புடன் காண காத்து காத்தும் கண்களும் களைத்திடுதே. கர்த்தரும் வருகை களிப்புடன் காண காத்து காத்தும் கண்களும் களைத்திடுதே. இன்றைய தினமிதிலே நீர் வந்தாலும் எந்துரையே, மந்தையும் மகிழ்ந்திடுமே. இன்றைய தினமிதிலே நீர்
என்றுரையே உம்மனையும் மகிழ்ந்திடுமே ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில் தீங்கொன்றும் அணுகாமல் ஏமை தாங்கி நடத்தும் தேவா எமக்கீந்த இப்போது நாளில் தீங்கொன்றும் அணுகாமல் எமை தாங்கி நடத்தும் தேவா எமக்கீந்த இப்போது நாளில் ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில் ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஹல்லேலூயா. இது ஒரு அருமையான ஸ்தோத்திர பாடலாகவும் ஒரு ஜெப பாடலாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்குகிற வேளையிலே நாம் இந்த பாடலை பாடி தொடங்கும் பொழுது மிகுந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த பாடல் நமக்கு உண்டாக்கும். ஹல்லேலூயா. தீங்கொன்றும் அணுகாமல் என்னை தாங்கி நடத்தும் தேவா. 2வது பேரால பாடினோம். எத்தீமையும் திணிடாமல் இங்கு தீயோன் மேல் ஜெயமளித்து நடத்தினீர். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இம்மட்டுமா காத்தார், இனியும் நம்மை காத்து நடத்துவார். 2வதா நாம் ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். When we walk with the Lord in the light of His word. கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை நம்முடைய வழியிலே அவர் காட்டி நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் நாம் இயேசுவிலே கீழ்ப்படிந்து அவரை நம்பி கீழ்ப்படியும் பொழுது நாம் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆங்கில பாடலை நாம் பாடுவோம். When we walk with the Lord. When we walk with the Lord in the light of His word, what a glory He sheds on our way. While we do His good will, He abides with us still, and with all who will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a shadow can rise, not a cloud in the sky, but His smile quickly drives it away. Not a doubt, not a fear, not a sign, nor a tear can abide while we trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a burden we bear, not a sorrow we share, but a toil He doth richly repay. Not a grief, nor a loss, not a frown, nor a cross, but His plans if we trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. But we never can prove the delights of His love until all on the altar we lay. For the favor He shows and the joy He bestows, offer them who will trust and obey. Trust and obey,
for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Then in fellowship sweet we will sit at His feet, or we'll walk by His side in the way. What He says we will do, where He says we will go. Never fear, only trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Hallelujah. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம அவரை நம்பி அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மூன்றாவதாக மகிழ்ச்சியாக ஒரு தமிழ் பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம். ஹல்லேலூயா. மிகவும் பழைய பாடல். மகிழ்ச்சியாக நாம் சேர்ந்து பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். பரலோகமதின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன்.
பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை என்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்வு பெரிய பாக்கியம். ஆனந்தமே பரமானந்தமே இது பெரும் பாக்கியமே. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தின் சொந்தக்காரர், பூலோகத்தின் சொந்தக்காரர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனால் நம்மை போல சாதாரண மக்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நன்றியினால் நிரம்புகிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, with my hands lifted up and with my mouth filled with praise I will bless thee, O Lord. ஹல்லேலூயா. பழைய பல்லவி நாம் சேர்ந்து அதை பாடுவோமா? with my hands lifted up and with my mouth filled with praise, with a heart of thanksgiving I will bless thee, O Lord. நாம் சேர்ந்து பாடுவோமா? with my hands lifted up and my mouth filled with praise, with a heart of thanksgiving I will bless thee, O Lord. With my hands lifted up and my heart filled with praise, with a heart of thanksgiving I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. With a heart of thanksgiving I will bless thee, O Lord. கைகளை உயர்த்தி நாவினால் துதிப்பேன், நன்றியின் இருதயத்தால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். கைகளை உயர்த்தி நாவினால் துதிப்பேன், நன்றியின் இருதயத்தால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், நன்றியின் இருதயத்தால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
நாம் இயேசுவை ஆண்டவராய் இயேசுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு நல்லவராகவே இருந்து எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றினாரே. என்ன சொல்வோம்? ஒரு முறை கூட I will bless thee O Lord, I will bless thee O Lord, with a heart of thanksgiving I will bless thee O Lord. சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து நன்மைகளை நினைத்து அவருடைய முகத்தை பார்த்து பாடுவோம். I will bless thee O Lord, I will bless thee O Lord, with a heart of thanksgiving I will bless thee O Lord. உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், நன்றி இருதயத்தால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், நன்றி இருதயத்தால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் என்ன சொல்லுவோம்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில தீமைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். இயேசுவை அறியாதவருடைய வாழ்க்கையிலே தீமை வரும்பொழுது தீமை தீமையாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கோ, தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ தீமை ஒன்று நடந்தாலும் அந்த தீமையை தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். Hallelujah, hallelujah. God meant it for good. You thought evil for me, but God finished it as a good thing. Hallelujah. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, வாழ்க்கையில தீமையாக ஏதாவது நடந்திருக்கலாம், கசப்பான ஒரு காரியம் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதை மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராகவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நன்றி அப்பா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நமக்கு புரியாது ஏன் இது நடந்தது, ஏன் இது நடந்தது, அந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்கள். ரோமர் 8:28 வாசிக்கிறோம், and we know, நாம் அறிந்திருக்கிறோம், and we know that all things work together for good to them that love God and to those who are called according to his purpose. ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறியாவிட்டால் இன்றைக்கு பவுலோடு சேர்ந்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எனக்கு எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்வேன், மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இந்த விசுவாசத்தோடு நீங்கள் பாடுங்கள். உங்களுடைய தீமையை நன்மையாக மாற்றுவார், கசப்பை இனிமையாக மாற்றுவார். அதில் சில பல ஸ்டான்சஸ் நாம் பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக
நன்மைக்கே நன்றி. உள்ளாத மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளாத மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. கசப்புகளை மாற்றிவிட்டி நன்றி. மன்னிக்கும் மனம் நன்றி நன்றி. கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி. மன்னிக்கும் மனம் நன்றி நன்றி. நன்றி உமக்கு நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமாண்டவரே, நன்றி 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 அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே வருஷங்களிலே நடந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மைக்கப்பா. இப்பொழுது நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே. நீர் அறியாமல் எங்களுடைய தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விழாத ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலேயும் நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்தை எடுப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். இதுவரைக்கும் நம்மை காத்தார். இனிமேலும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சபையாரையும் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த கோவிட் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நமக்கு அன்பானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பேர் எழுதி கொடுத்திருக்கிறவர்கள் செபியுங்கள் என்று சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்கிறார்கள். அவர்களை தெய்வ சமூகத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே உங்களுக்கு பாரமா இருக்கிறவர்களும் இருதயத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒருமனப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பரிபூர்ணமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் அன்பானவர்களை தேவன் விடுதலையாக்குவார். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரை மட்டுமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. நன்றி நன்றி. எங்கள் கால்கள் இடராத செம்மையான வழியிலே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. குருடரை அவர்களை அழியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதையில் அழைத்துக் கொண்டு வந்து எங்களுக்கு முன்பாக கோணலை செவையும் இருளை வெளிச்சமுமாக்கி எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. நீர் மிகவும் நல்லவர். உடைய கிருபை என்றும் உள்ளது. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே COVID-19 மூலமாக ஆண்டவரே அப்பா இயேசுவை பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்திலே ஜெபம் வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிற ஒருவரையும் தேவ சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் ஐயா. இயேசுவே தயவு செய்து உமது அப்பா வல்லமையின் கரம், சுகமாக்குகிற கரம் அப்பா இப்பொழுதே உடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் அப்பா தயவு செய்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கி சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. உண்மை அறியாது இருப்பார்களானால் நீரே மெய்யான தேவன் என்பதை அப்பா அவள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய திட்டம் தீர்மானம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நிறைவேறட்டும்.
எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையாரையும் ஆண்டவர் இதை காண்கிற ஒவ்வொருவரையும் அவள் குடும்பங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அடியால் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஒவ்வொரு மேலும் உமது கரத்தை வைத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே யாபேஸ் ஜெபித்தது போல உமது கரம் என்னோடு இருந்து என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உமது கரம் ஆண்டவரே என்னோடு எங்களோடு அப்பா இருப்பதாக, உமது பிள்ளைகளோடு உமது கரம் இருப்பதாக, அது போதும் ஆண்டவரே. உமது கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்தால் அது போதும் ஆண்டவரே. இயேசுவே எல்லாத்தையும் விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மற்ற தேவைகளோடு காத்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் இறங்குவீராக. ஆம் கர்த்தாவே, சொல்லி இருக்கிறீரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேவைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறப்பா. நன்மை குறைவுபடாது என்றல்ல, ஒரு நன்மை கூட குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறேன். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நன்மை எனக்கு குறைகிறதே என்று இதயத்தை நினைத்தால் இந்த வாரத்திலே ஒரு அற்புதத்தை நீ செய்து அந்த நன்மையோட கையிலே கிடைக்கும்படி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும், மகிமை வரப்பண்ணும். ஆசீர்வதி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் தயவுசெய்து உங்களுடைய பரிசுத்த வேதத்தை எடுத்து வசனங்கள் சொல்லப்படும் பொழுது அதனை பார்க்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாம் சில வாரங்களாக இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல இருக்கிற 4வது பகுதியாகிய தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். Though there are 3 blessings in the front part, the 4th is very important. 4வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக எல்லையை பெரிதாக்குகிறார். 3வதாக உமது கரம் என்னோடு இருந்து. யாருமே நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, எல்லையை பெரிதாக்க வேண்டும். 3வதாக அவருடைய கரம் கூட இருந்து. ஆசீர்வதித்த பிற்பாடு நாம் கர்த்தரை விட்டு விலகிவிடாதபடி அவருடைய கரம் கூட இருக்க வேண்டும். 4வதாக எல்லாத்துக்கும் மேலாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஏனால் யாபேஸ் என்றால் துக்கம், பெயின் ஆர் சாரோ. துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி பெற்ற தாயே மகனுக்கு துக்கம் யாபேஸ் என்று பெயரை வைத்தார்கள். அதனால் இவர் சொல்லுகிறார், தீங்கு என்னை, நான் பேர் தான் எனக்கு துக்கமா இருக்கிறது, இந்த தீங்கும் உலகத்திலே காணப்படுகிற தீங்குகள் பொல்லாங்குகள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். போன வாரத்திலே நாம் பார்த்தோம், we have to claim his promises. சங்கீதம் 91:10 பார்த்தோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, no evil shall befall thee என்று சொல்லி அந்த வசனம். அடுத்தது சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எரேமியா 29:11 வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களை நாம் கிளைம் பண்ணணும். 2வதாக நான் கூறினேன், அந்த வாக்கு தத்தங்களை சொல்வது மட்டுமல்ல, ஜெபமும் செய்யணும். ஆண்டவரே, தீங்கை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த வேண்டிக் கொள்கிற சமயத்திலே சொன்னேன், ஆண்டவராக இயேசு அந்த லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவருடைய ஜெபத்திலே மத்தேயு 6:13 சொல்லுகிறார், தீங்கி நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்கணும், அந்த மாதிரியிலே அந்த முக்கியமான குறிப்பு இருக்கிறது. யோவான் 17:15 அந்த பிரதான ஆசாரியன் ஏறெடுக்கிற அந்த ஜெபமாகிய அந்த ஜான் 17 நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும் பிதாவே என்று நான் வேண்டிக் கொள்ளாமல் தீங்கி நின்று விலக்கி இவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவே தம்மை பின்பற்றுகிற மக்களுக்காக அவர் ஜெபம் செய்தார். நமக்காகவும் ஆஃப்டர் 2000 இயர்ஸ் நம்ம வந்திருந்தால் நமக்காகவும் அந்த ஜெபத்திலே அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறதோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கட்டாயமாக நிச்சயமாக கேட்கப்படும். இப்போது நான் ஒரு வசனத்தை அந்த வாசிக்கிறேன். சங்கீதம் 23:4 இருக்கிறது. எத்தனையோ தீங்குகள் இருக்கிறது, அதுல ஒரு தீங்கு
மிகவும் ஆழமானது. தயவுசெய்து கவனிங்கள். 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. பாருங்க, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, தமிழிலே மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே the valley of shadow of death. வேலி, அந்த பள்ளத்தாக்கு ஒரு ஷேடோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நிஜம் அல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a shadow. மரண இருளின், இருள் இருக்கு, ஆனா இந்த இடத்துல ஒரு நிழல், நிழலின் ஒரு பள்ளத்தாக்கு கடந்து போயிடும். சோ வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத், அது ஒரு ஷேடோ தான், அது வந்து ரியல்னு நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம். அதான் அவர் சொல்றாரு, ஐ வில் ஃபியர் நோ evil, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருடைய மேய்ப்பரா இருக்கிறார், நல்ல புல்லுள்ள இடம் இருக்கிறது, அமர்ந்த தண்ணி இருக்குது. ஆனா ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஐ வில் ஃபியர் நோ evil. சோ அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறது ஒரு மகா பெரிய ஒரு தீங்காக இருக்கிறது. யாவே சொல்லுகிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு ஒரு பெரிய ஒரு தீங்காக இருக்கிறது. அந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்தக்கூடாது. அதை குறித்து ஒரு 3 குறிப்புகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, the valley of shadow of death, this great evil, எப்பொழுது இந்த பொல்லாங்கு நமக்கு வருகிறது என்று நாம் வேதத்திலிருந்து ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவனிங்கள். முதலாவது, யோனாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோனாவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோனா 2ஆம் அதிகாரம். அங்கே சொல்லுகிறார், யோனா 2:2, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, பாதாளம் என்று சொல்லும் பொழுது மரணம் அடைந்த பிற்பாடுதான் பாதாளத்துக்கு செல்வார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரணம் அடைந்த பிற்பாடு பாதாளத்திற்கு சென்றார்கள். மேல இருக்கிற பாதாளம், கீழே பாதாளம் சொல்லி பாதாளத்துக்கு சென்றார்கள். So he was very near death. He was going through the valley of shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர் சென்று விட்டார். அந்த யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அப்போ அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர் ஜெபம் பண்றாரு, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூப்பிட்டேன். சோ நெக்ஸ்ட் என்னது, I am going to die. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு யோனா போறார். இப்போ இதற்கு காரணம் என்ன? சங்கீதக்காரன் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியா போனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல இவருக்கு ஏன் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தது? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டும். Why this valley of shadow of death comes? முதலாவது பார்த்தீங்கன்னா, the reason is deliberate disobedience. அதாவது வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் யோனா காணப்பட்டார். இந்த யோனாவின் சம்பவம் குட்டி பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. Though he is classified among the minor prophets, he is a great prophet. ஒரு 4 அதிகாரம் தான் இருக்கிறதுனால மைனர் ப்ராஃபெட்ல இருக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த யோனா தீர்க்கதரிசி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ மகா நகரமாகி நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, மக்களை அழிக்க போறேன். இவர் பார்த்தார். நமக்கு சம்பவம் தெரிந்தால் கதையை மாத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தர் மிகவும் இரக்கம் உள்ளவர். நான் போய் அவர்களிடத்திலே ஒருவேளை பிரசங்கித்த பிற்பாடு மனம் திரும்பிட்டா ஆண்டவர்களை மன்னித்து விடுவார். இந்த நினிவே, இந்த அசீரியர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். மிகவும் கொடூரமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனப்படுத்தி போரிட்டு அவர்களை அடிமையாக்கி அசீரியா தேசத்துக்கு கொண்டு போய் எல்லாம் மாற்றி இருக்கிறார்கள். மிகவும் நிறைய பொருட்சேதம், உயிர் சேதம் நடந்திருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துக்கு. அதனால யோனாவுக்கு என்னன்னா, நான் போய் பிரசங்கித்த பிற்பாடு அவர்கள் மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் மன்னித்து விடுவார். ஆகையினாலே நான் போய் பிரசங்கிக்கவே மாட்டேன். ஐ வில் நாட் வாண்ட் தெம், let them perish in their sins. நான் போய் அவர்களை எச்சரிக்க மாட்டேன், தங்கள் பாவத்திலே அழிந்து போகட்டும். ஏன்னா அந்த அசீரியர்கள் நினிவே பட்டணத்தால் விசேஷமாக இஸ்ரவேலுடைய எதிரிகளாக, சத்துருக்களாக இருந்தார்கள். அதனால இந்த யோனா என்ன பண்ணினார், யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஸ்க்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து, காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வேற வாங்கி கர்த்தருடைய சமூகத்தில் விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கர்த்தர் சமுத்திரத்திலே ஒரு
பெருங்காற்றை வரவிட்டார். படகு பயங்கரமாக கொந்தளிக்கிறது. அந்த என்ன காரணத்தினால் என்று கேட்டு அவர்கள் தண்ணீரிலே யோனாவை தூக்கி போடுகிறார்கள். கர்த்தர் யோனாவை விழுங்கும்படி ஒரு மீன் கட்டளையிட்டார். பாருங்க, நிஜமாகவே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய மீன் கரை ஒதுங்கி கிட்ட வந்தது. அப்பொழுது ஒரு பெரிய ஒரு வேல் மாதிரி ஒரு பெரிய மீன். அப்போ அந்த ஃபிஷர்மேன் எல்லாம் என்ன பண்ணாங்க, நெட்டை போட்டு எப்படியோ பிடிச்சி இழுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய மீன் கிடைச்சது, நம்ம அறுத்தா நமக்கு நிறைய வித்தா நிறைய லாபம்னு சொல்லி அவளை அறுக்க ஆரம்பித்தாங்க. இறந்து போயிடுச்சு, கரைக்கும் வந்து விட்டது, இறந்து போய்விட்டது. அறுத்து விற்கலாம் என்று சொல்லி அறுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது வயிற்று பகுதியில என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக அவள் கண்டார்கள். உடனே சரி பார்த்து நம்ம அறுப்போம்னு சொல்லி அவளுக்கு தெரிந்த அந்த பகுதியில கரெக்டா வயிறு பகுதியை நடுவாக துண்டிக்காமல் சரியாக அறுத்து எடுத்து பார்த்தால் அதற்குள்ளாக உயிர் உள்ள ஒரு மனிதன் காணப்பட்டார். இது நிஜமாகவே நடந்த சம்பவம். உடனே அவரை எப்படியோ எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிகிச்சை செய்து அவரை உயிரோட காப்பாற்றி விட்டார்கள். என்ன நடந்தது என்றால், ஒரு ஷிப்ல அவர் முன்பாக போயிருக்கார். எப்படியோ தவறி விழுந்து அந்த மீன் அவரை விழுங்கி விட்டது. பெரிய மீன் அது விழுங்கி விட்டது. ஆஃப்டர் சம் டைம், சில நேரத்துக்கு பிற்பாடு எப்படியோ அதற்கு ஏதோ சரியில்லை, அது கரை ஓரம் வந்து மரித்தும் விட்டது. இவர் மீனோட வயிற்றுல இருக்கிறாரு. ஆபரேஷன் பண்ணி அவரை பத்திரமா ஃபுல்லா as a whole பாடி உள்ள எடுத்துட்டாங்க. அவர் உயிரோட தான் இருந்தார். ஆக்சிஜன் தான் கொடுத்து அவர் ரிவைவ் பண்ணிட்டாங்க. உயிரோட வந்துட்டார். உயிரோட வந்து சில நாட்களுக்கு பிற்பாடு அவர்கிட்ட கேட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே அந்த கோமா ஸ்டேஜ் மாதிரி இருந்து அவர் வெளியில வந்துட்டார். ஒரு உயிரோட வந்த பிற்பாடு கேட்டார்கள் எப்படி என்ன கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சொல்லி, எப்பொழுது அந்த விழுந்த நேரம் சொல்லும் பொழுது கண்டெடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு நேரம் என்றால் 15 hours, ஜஸ்ட் 15 மணி நேரங்கள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே அவர் காணப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். அந்த 15 மணி நேரம் காணப்பட்டதுல அவருடைய உச்சம் தெரிந்து உள்ளங்காலுக்கு அவருடைய அந்த ஸ்கின் ஃபுல்லா வந்துட்டு ஆசிட் அப்படியே ஊற்றினால் எப்படி எரிந்து போயிடும் அப்படி எரிந்து போயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன்னா மீனோட வயிற்றுல இருந்தாரு, ஃபுல்லா ஆசிட் வரும் இல்லையா டைஜஷனுக்கு. சோ அந்த அந்த அவருடைய ஸ்கின் ஃபுல்லா எரிந்து மிகவும் சேதமாகி விட்டது. மட்டுமல்ல, அவருடைய தலையில இனி முடியே வளராதுன்னு சொல்ற, முடி முழுக்க சென்று விட்டது. அவருடைய 2 கண்களும் குருடாகி விட்டது. ஒரு 15 மணி நேரம் 15 hours மீனோட வயிற்றுல இருந்ததோட விளைவு பாருங்க. he became blind throughout the rest of his life. his skin was அப்படியே அந்த ஆசிட்ல போட்டு எடுத்தா எப்படி இருக்கும் உடம்பு, அந்த மாதிரி ஆகிவிட்டது. உயிர் பிழைத்ததே ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான். ஆனா இங்க பார்க்கிறோம், யோனாவை 3 நாட்கள் ராப்பகல் 3 நாள் மீனோட வயிற்றுல இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் சென்றார். கர்த்தர் இந்த திசையில போ, நினிவேக்கு போய் எச்சரி என்று சொன்னால் போக மாட்டேன் என்று சொல்லி தர்ஷீசுக்கு போனார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நம்ம வேண்டுமென்றே கீழ்ப்படியாம போனோம்னா கர்த்தர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். உடனே தள்ளிவிட மாட்டார், எடுத்து தூக்கி மீன் வயிற்றுல போட்டுருவார். எழுத்தின்படியே யோனாவை மீன் வயிற்றுல போட்டார், லிட்ரலி. ஆனா நம்ம தூக்கி எந்த மீன் வயிற்றையும் போட மாட்டார். சிச்சுவேஷன்ஸ் அப்படி பண்ணிடுவார். உள்ள இருக்கவும் முடியாது, வெளியில வரவும் முடியாது, மூச்சு விட முடியாது, எல்லாம் இருளா இருக்கும், ஜீவன் போற மாதிரி இருக்கும். நம்ம பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜோனா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 மெயின் திங்ஸ். யோனா ஏறக்குறைய இழந்து விட்டார். என்னென்ன இழந்தார் என்றால், தேவ சமூகத்தை இழந்தார், தேவனுடைய பாதுகாப்பை இழந்தார், தேவனுடைய நோக்கத்தை இழந்தார். ஆல்மோஸ்ட். கர்த்தர் மாத்திரம் வெளியில கொண்டு வரல அப்படின்னா நீங்க நினைத்து பாருங்கள், தேவ பிரசனத்திலிருந்து ஏற்கனவே இவரே ஓடி போயிட்டார். வேண்டுமென்றே கீழ்ப்படியாம செஞ்சதுனால தேவ சமூகத்திலிருந்து விலகும்படி ஓடி போகும்படி எழுந்து என்று இருக்கிறது. நான் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். விலகி ஓடி போகிறவன் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது, கர்த்தருடைய பாதுகாப்பை இழந்து விட்டார். அதாவது மீனோட வயிற்றுக்குள்ள போயிட்டார். உயிரோட வர்றது இம்பாசிபிள், யாருமே காப்பாற்ற முடியாது, கர்த்தர் காப்பாத்தினாதான் உண்டு. So he lost the protection of God. Finally he almost, I will not say he lost it, but he almost, ஏறக்குறைய 99.99% தேவனுடைய நோக்கத்தையும், தான் ஒரு தீர்க்கதரிசியாக ஆரம்பித்தவர், அவர் கீழ்ப்படியாதனால நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் இழந்திருப்பார்.
ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன, அந்த நிலைமையிலேயும் though he was walking through that valley of shadow of death, he did not fear that evil. என்ன பண்ணார்னா அங்கேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டார். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் ஒரு மீன் வயிற்றுல இருக்கிறது போல ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சொல்லுகிறார் யோனா 2:2, அது முழுக்க படிக்கணும். யோனா 2ஆம் அதிகாரம் முழுவதும் படிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 7ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் முடிவுல சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நானோ துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி யோனா ஒரு ஜெபத்தை அந்த மீனின் வயிற்றிலிருந்து ஏறெடுக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டா அவங்க அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க, ஒண்ணுமே தெரியல என்ன நடக்குதுன்னா. ஆனா இந்த இடத்துல யோனாவுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்து அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி இன்னும் அழிவுக்கு தப்பிவிக்கவே இல்லை. என் தேவனா ஆனாலும் என் தேவனாகிய 6ஆம் வசனம் பாருங்க, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணை அழிவுக்கு தப்புவித்தீர். விசுவாசத்தோட சொல்றாரு, இன்னும் மீன் வயிற்றுல உட்கார்ந்து இருக்காரு. கர்த்தர் கைவிட்டார்னா உயிர் போயிடும். ஆனா என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்மா என்னை தொய்ந்து போயில் கர்த்தரை நினைத்தேன். சோ கர்த்தர் அப்படியே உறுதியா பிடித்து கொண்டார், மனம் திரும்பிட்டார். அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, ரிசல்ட் என்னன்னா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பார்க்கும்போது 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாய் நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். மறுபடியும் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கித்து அந்த ஜனங்கள் மனம் திரும்பி மன்னிக்கப்பட்டார்கள். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு தீங்கு வருகிற வேளையிலே இந்த இருள், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு ஏன் எனக்கு வந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மை டெலிபரேட் டிஸ்ஒபீடியன்ஸ்? வேண்டுமென்றே நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால இது வந்ததா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் சரி செய்யும் பொழுது அந்த மீன் வயிற்றிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். 2ஆவதாக ஒன்று சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் அந்த தீங்கு துக்கப்படுத்தக்கூடாதுன்னா first we are going to claim his promise, second we are going to pray. The third part of this message is confession. நம்முடைய அறிக்கை. இந்த யோனாவோட அறிக்கையை நீங்க பாத்தீங்க, தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த மீன் வயிற்றுல இருந்து என்ன பண்ணாரு, கூப்பிடார், ஆண்டவருடைய கர்த்தர் என்னை அழிவுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி அங்கிருந்து அவருடைய அறிக்கையை வெளியிடுறார். கர்த்தர் வெளியில கிருபையா கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி இங்க தாவீதுக்கு பாருங்க, அவரை கல்லெறியணும்னு ஜனங்கள்லாம் ரெடியா இருக்காங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏன் இந்த சிச்சுவேஷன் அவருக்கு வந்தது? கல்லெறிஞ்சா என்ன ஆகும்? பூ வந்து படுற மாதிரி இருக்குமா? சில நேரத்துல கொஞ்ச நேரத்துல மரித்து, ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள், அவர் மரித்து விட்டார். சரிங்களா? எத்தனை பேர் கல்லெறி நினைச்சாங்க? 4-5 பேர் இல்ல, 600 பேர் கல் எடுத்து நிக்கிறான். தாவீது கீழே இருக்கிற 600 ஆட்கள், எங்க மனைவிங்க பிள்ளைங்க போனது காரணம் நீதான் என்று சொல்லி கல்லை எடுத்து தாவீதை கொன்று போட நிற்கிறான். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது சென்று கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ற 1 சாமுவேல் 27 முதல் 2 வசனங்களை வாசிக்க வேண்டும். பாருங்கள். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை பிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்தில் போய் சேர்ந்தான். சவுல் ராஜா தாவீதை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். மாற்றி அவன் உயிரை வாங்கணும்னு தாவீது ஓடி பார்த்தாரு. இப்ப முடியல. சாமுவேல் வேற
மரித்து விட்டார். ஆகையினால பார்த்தார், இனிமே நம்ம இங்க இருந்தா சவுல் என்னை கொன்று போடுவார், நாம் பேசாம எதிரிகளுடைய கையிலே போய்விடுவோம், பெலிஸ்தருடைய கையில. பெலிஸ்தர் ஜென்ம சத்துரு. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மெயின் எனிமின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது பிலிஸ்டைன்ஸ் தான். அந்த பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போய் அங்க போய் சரணாகதி ஆயிடுறாரு. அங்க இருந்த காத்தின் ராஜாவாகிய ஆகீஸும் தாவீதை சேர்த்துக்கொண்டு சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தை அவர் கொடுக்கிறார். அந்த சிக்லாக் பட்டணத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சவுல் ராஜா, இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலுக்கும் இந்த பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்திலே தாவீதும் அவருடைய ஜனங்களும் போக வேண்டி இருக்கிறது. ஆனால் எப்படியோ அந்த பிரபுக்கள் சம்மதிக்காதபடினாலே இவர் திரும்ப அந்த யுத்த களத்துக்கு சென்று விட்டு மறுபடியும் சிக்லாவுக்கு வருகிறார். சிக்லாவுக்கு வந்து பார்த்தால் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. 1 சாமுவேல் 30 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறை பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இதனாலதான் 6ஆம் வசனத்துல இருக்கு, சகல ஜனங்களும் 600 ஹஸ்பண்ட்ஸ், ஃபாதர்ஸ், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, சொல்லிக்கிறாங்க, கல்லெறிஞ்சு கொல்லணும் இந்த தாவீதை, இவனாலதான் அங்கே இங்க இங்க எல்லாம் போச்சு சொல்லி கொள்றாங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத்? இந்த தாவீதுக்கு ஏற்பட்ட இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, இந்த தீங்கிற்கு என்ன காரணம் என்றால் his fearful flight. பயந்து போய் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்காம இந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்தா நான் அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்லி பெலிஸ்தீன தேசத்துக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம ஓடி போயிட்டார். The fearful flight of David made him to go through this valley of shadow of death, which is a great evil. First, the deliberate disobedience of Jonah, and this is David's fearful flight. தாவீது பயந்து போய் ஓடி போகிறார். அதனால கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், தாவீது என்ன செய்தார்? தாவீது தன் தேவனாய் கர்த்தரை திடப்படுத்தி கொண்டார். எப்படி திடப்படுத்திருப்பார்? ஆண்டவரே, நீங்க நிச்சயமா இழந்து போனா திரும்பி தருவீங்க, ஏதோ சொல்லியிருப்பார். அதனால இன்னும் அவங்க கல் அடிக்கல. மனசுக்குள்ளேயே நினைச்சிருந்தா கல்லடிக்காம இருப்பாங்களா? இல்ல, வாயை திறந்து நிச்சயம் சொல்லியிருப்பார், ஆண்டவரே நிச்சயமா காப்பாத்துவீங்க, நிச்சயமா திரும்பி கொண்டுருவீங்க. ஏதோ ஒரு விசுவாச அறிக்கையை அவர் செய்திருக்கிறார். மட்டுமல்ல, 8ஆம் வசனம் 1 சாமுவேல் 38 சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்போ கர்த்தர் பேசுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்க, இவர் என்னென்ன இழந்து போனார். இந்த கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்காம ஓடி போனதுனால தன்னுடைய சரீரத்துல அவருக்கு பலனே இல்லை. அது 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழறதுக்கு கூட பலனே இல்லை. they lost the strength in their body. அது மட்டுமல்ல, தாவீது என்ன மெயினா இழந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த 600 பேரோட நண்பர்கள் தான் இப்ப எல்லாரும் கல் எடுத்து நிக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, இவன் ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க, இவன் நமக்கு தலைவனா இருந்து நடத்துமா நம்பிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை தாவீது இழந்து போனான். தன்னுடைய சொந்த குடும்பம் 2 மனைவிகளை இழந்து போனான். சோ நாம கர்த்தருடைய ஆலோசனை காத்துடாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சிருப்போமானா இந்த மாதிரி ஒரு மரணங்களின் பள்ளத்தாக்கு ஆகிய தீங்கு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்ஃபெஸ் பண்ணணும், கர்த்தர் என்ன காப்பாற்றுவார், கர்த்தர் இழந்து போன என்னுடைய குடும்பத்தை திரும்ப கொண்டு வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். 2வது ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே பின்தொடர்ந்து போய் நான் எடுத்துக்கட்டுமா, பிடிப்பேனா? கர்த்தர் சொல்றார், நீ அதை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் உங்கள் சுய இஷ்டப்படி போயிருந்தீர்களானால் சில காரியங்களை இழந்திருப்பீர்கள். என்னென்ன இழந்தீர்கள் என்று பாருங்க. இந்த இழப்பு எதனால் வந்தது? உங்க சுய சித்தத்தின்படி கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் செய்ததனால் வந்திருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுபடியும் கர்த்தர் சமூகத்துக்கு போய், ஆண்டவரே நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வேனா? கர்த்தர் சொல்வார், நீ பின்தொடர். தாவீதை போல நம்ம லிட்டரலா நம்ம போறது இல்லை. ஆனா ஜெபத்தில நாம் போய் நாம் இழந்த நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், அவருடைய ரட்சிப்பு, எல்லாவற்றையும் என்னென்ன இழந்தோமோ எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம்.
அப்புறம் இங்க பார்க்கிறோம் 600 பேர் போறாங்க, 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்க, 400 பேர் இருக்கிறாங்க, பின்தொடர்ந்து போகிறார்கள். முடிவு பார்த்தா 1 சாமுவேல் 30:18-19 பார்த்தால் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரதிகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆகையினால why this valley of shadow of death comes? It is a great evil. It should not come to us. வந்துனா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி சரி செய்யும் பொழுது, யோனாவை போல கீழ்ப்படியாமல் இருந்தால் கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசத்தோடு கர்த்தர் என் பிராணை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு வெளியே கொண்டு மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இரண்டாவதாக தாவீதை போல அவருடைய ஆலோசனை காத்திராமல் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி ஏதாவது நாம் சுய சித்தத்தின்படி செய்திருப்போமானால் அதனால் வரக்கூடிய இழப்புகள், நஷ்டங்கள், அதை சரி செய்யும்படியாக கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொண்டு ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவார். மூன்றாவதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், யோபு 17 1ஆம் வசனம். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. யோபு சொல்லுகிறார், என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. யோபுடைய சம்பவத்தை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அந்த முந்தின சாப்டர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா 16:16 அவர் சொல்றாரு, அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லுவார், என்னோட மாம்சம் என்னோட எல்லாம் எனக்கு உருகி போச்சு, என் பற்களை மூட கொஞ்சம் சத மாத்திரம் இருக்குதுன்னு சொல்லுவார். இப்படியாக அவர் மிகவும் பாடுபட்டார். அந்த யோபு 17:14 அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். அவ்வளவு தூரம் அவருடைய சரீரம் உருவழிந்து போய்விட்டது. நண்பர்களால அந்த என்ன சொல்றது, யோபுவா இதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வியை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமையில் புழுதியை தூற்றிக்கொண்டு துக்கம் கொண்டாடும்படி வந்து மகா கொடிய துக்கம், அது எவ்வளவு பெரிய தீங்க பாருங்க, வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபுக்கு நேரிட்ட ஒரு பெரிய தீங்கு, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்காகிய ஒரு தீங்கு பாருங்க. மன்னிக்கவும், யோபு 42:11 கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாயிற்று. சோ இது ஒரு பெரிய தீங்கு யோபுக்கு வந்தது. நீங்க கேட்கலாம், யோபு என்ன தப்பு பண்ணாரு? யோபு ஒரு நீதிமான் இல்லையா? பாருங்க, why he got this path அப்படின்னா because of his tremendous testimony. ஒரு பயங்கரமான சாட்சி உள்ள ஒரு மனிதன் தான் இந்த யோபு. இந்த சாட்சியை நம்மால் பூமியில யாராவது வாங்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கர்த்தர் வசனத்திலே முதலாவது சாட்சி, பிற்பாடு ஆண்டவர் 2 முறை சாட்சி கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். இது வசனம், கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற சாட்சி. 1 அதிகாரம் பாருங்கள் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. மறுபடியும் சாத்தானோட பேசும்போது 2:3 வசனத்துல பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான் என்றார். கர்த்தர் 2 முறை சாட்சி சொல்றார் ஒரு மனிதனை பற்றி. முகாந்திரம் இல்லாமல் நீ ஏவிட்ட. There was no reason for Job to go through this valley of shadow of death. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியாக
யோபு செல்வதற்கு ஒரு காரணமே கிடையாது. அவர் மகிமையான ஒரு சாட்சியை பெற்றிருந்தார், அதுதான் காரணம். அதனால இப்ப சாத்தான் சொல்றான், விருதாவாகவா யோபு உம்மை சேவிக்கிறான், இருக்கிறதெல்லாம் தொட்டு பாரும். என்ன நடந்தது? ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார், அனுமதித்தார், தீங்கை அவர் அனுமதித்தார். அப்ப பாருங்க, யோபு 1 அதிகாரம் 14-15 வாசிக்கிற வேளையிலே, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவர்கள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அந்த பேட் நியூஸ சொல்றதுக்கு ஒரு ஆளு. யோபுட்ட ஃபர்ஸ்ட் நியூஸ் வருது, 500 அந்த ஏர் மாடும் 500 கழுதையும் சபையர் ஓட்டிட்டு போயிட்டு வேலைக்காரங்களாம் பட்டயத்தினால கொண்டுட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன். ஃபர்ஸ்ட் நியூஸ். இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 16ஆம் வசனம், அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, பிளாஷ் நியூஸ் மாதிரி அடுத்த நியூஸ் வருது. வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். பாருங்க, கண்டினியூல் நியூஸ். சோ வானத்திலே அக்கினி விழுங்கி எவ்வளவு? 7000 ஆடுகள் அவனுக்கு. அதுவரை தேவனுடைய அக்கினிங்கிறான். தேவனுடைய அக்கினியில பிசாசும் வானத்துல இருந்து அக்கினி இறக்குவான். தேவன் நமக்கு தீமை செய்கிறவர் அல்லவே அல்ல. ஆனா இந்த தீங்குக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாரு. எனக்கு தெரியும் யோபு எல்லாத்தையும் எடுத்தாலும் என்னை தூஷிக்க மாட்டான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தார். சோ 7000 ஆடுகள் வானத்து அக்கினினால அழிக்கப்பட்டு வேலைக்காரனும் அழிக்கப்பட்டு ஒருவன் மாத்திரம் தப்பி நியூஸ் சொல்றான். அடுத்த வசனம் 17 பாருங்க, அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கேன். இந்த நியூஸ் போய்கிட்டே இருக்கு. இன்னொருத்தன் ஓடி இன்னொரு நெக்ஸ்ட் பிளாஷ் நியூஸ். வேறொருவன் கல்தேர் 3 பவுஞ்சாய் ஒட்டகங்கள் மேல் விழுந்து, எவ்வளவு ஒட்டகம்? 3000 ஒட்டகம். 3000 ஒட்டகம் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். சோ 3 வேலைக்காரர்கள் இதை சொல்றாங்க. அடுத்தது, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கை பாருங்க, நியூஸ் மேல நியூஸ் மேல நியூஸ் ஒரே நாள்ல நடக்குது. Within 5 minutes he is hearing news after news after news which are all evil. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரர்களும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது மனாந்திர வழியாய் பெருங்காற்று அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். சோ அதாவது காத்தடிச்சா கூட ஒரு பக்கம் அடிக்கும் இல்லையா, அப்படியே வீடு விழும். 4 பக்கமா காத்தடிக்கும், 4 மூலையில அடிச்சுதான் வீடு விழுந்தா ஒரு பிள்ளை கூட தப்பில்ல. ஒரு பிள்ளை தப்பி இருந்தா கூட கொஞ்சம் ஆறுதல் இருந்திருக்கும். ஆனா 10 பிள்ளைகளையும் ஒரே நாள்ல அவன் அழுது அடக்கம் பண்ணணும். அந்த குழியை தோண்டி 10 பிள்ளைகளை அடக்க முடியும். எப்படி இருக்கு? எந்த பிள்ளைக்கா எது மேல விழுந்து அழுவோம் சொல்லுங்க? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? அப்ப எவ்வளவு பெரிய துக்கம். அந்த ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, அப்புறம் எல்லாம் போனதுக்கு யோபு ஒண்ணுமே சொல்லல. இந்த நியூஸ் சொல்லி முடிக்கும் பொழுது அப்பொழுது யோபு எழுந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா விடத்து திரும்பேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு டெஸ்ட். இட் வாஸ் the valley of shadow of death was too much for him. இதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. 2வது முறை என்ன ஆயிடுச்சு என்றால், யோபு 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீர்களானால் 7ஆம் வசனம், கர்த்தர் சொல்லிட்டாரு ஜீவனை எடுக்காத, அவன் சரீரத்தை தொட்டுக்கோன்னு சொல்லிட்டார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தார். உள்ளங்கால் தொடங்கி உச்ச கொடிய பருக்கள். ஒரு புண்ணு நமக்கு வந்தாலும் தாங்க முடியல. சிக்கன் பாக்ஸா எவ்வளவு கஷ்டப்படலாம். கொடிய பருக்கள், வெரி வெரி பிக் பாயில்ஸ். அவன் ஒரு ஓட்டை எடுத்து, ஓடுனா அந்த ஒரு பானையை உடைச்சா ஓடு வரும். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாமலை உட்கார்ந்தான். பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பாதை. உரு தெரியாம அவன் மாறிட்டான் அப்படியே. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல சாட்சியுள்ள மனிதனுக்கு இப்படி ஒரு காரியம் வந்தது, தீங்கு வந்தது, மரணங்களின் பள்ளத்தாக்கு வந்தது. அதுல அவனுக்கு என்னெல்லாம் இழந்தான்?
ஆடு மாடு ஒட்டகம் கழுத பிள்ளைகள் இழந்தது மட்டுமல்ல, தன்னுடைய சுகத்தை இழந்தார். யோபு 2:8 பார்க்கிறோம், மகா கொடிதான ஒரு வியாதி. 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அப்பொழுது அவர் மனைவி சொல்ற, இன்னும் உலகத்துல நீங்க உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூசி ஜீவனை விடும். மனைவி என்ன பண்றாங்க, ஒரு விரக்தியோட போயிடுங்க, அவ்வளவுதான், இனிமே ஃபியூச்சர் கிடையாது, இறந்து போங்கன்னு சொல்லி மனைவி கைவிட்டு விட்டார்கள். எல்லாரும் கைவிடுவாங்க இந்த உலகத்துல. ஒரு மனைவி மற்றும் தன்னுடைய கணவனை கைவிடவே மாட்டாங்க. எப்படியாவது கணவனை காப்பாற்றணும், எப்படியாவது சுகமாகாதா, இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அவருக்கு வந்த வியாதி அவ்வளவு கொடுமையான வியாதி. அதனால நீங்கள் இறந்து போங்கன்னு சொல்ற அளவுக்கு மனைவியே ஒரு கண்டித்து ஒரு விரக்தியாய் பேசுற அளவுக்கு யோபு வந்து விட்டார். இங்க 15ஆம் அதிகாரம் 4:5 நீங்கள் வாசித்தீர்களானால், யோபு 15:4-5 வாசித்தீர்களானால், அந்த யோபுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று வந்த 3 சிநேகிதர்கள் தரையிலே உட்கார்ந்து 7 நாள் ஒன்றுமே பேசாமல் இருந்தவர்கள் இப்போது என்ன சொல்லுகிறார்கள்? ஒருத்தர் சொல்றார், தேமானியனாகிய எலிப்பா சொல்லுகிறார், நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபத்தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீர் தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். யோபு அப்படிப்பட்டவரா? கிடையவே கிடையாது. யோபு 1:5 வாசித்தீர்களானால், பிள்ளைகள் எங்கே இருதயத்துல கர்த்தரை தூஷித்திருப்பாங்களோ, பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி கூப்பிட்டு பலி செலுத்தினவர் யோபு. மிகுந்த பயபக்தி உடையவர். கர்த்தரே 2 தடவை சாட்சி சொல்றார். ஒரு தடவை வேதம் சாட்சி சொல்லுகிறது, ஆனா கர்த்தரே சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான யோபை போல பூமியில ஒருத்தனுமே கிடையாதுங்கிறார். There is no one like Job. தேவன் சாட்சி கொடுத்தா அது எவ்வளவு பெரிய சாட்சி. மனசாட்சி கொடுக்கிற சாட்சி தான். மனசாட்சி எவ்வளவு தூரம் தெரிந்த சத்தியத்தின் வரைக்கும் தான் மனசாட்சி சாட்சி கொடுக்கும். ஆனா தேவன் எல்லாவற்றையும் மனசாட்சியை காட்டிலும் அவர் பெரியவர். தேவனே யோபுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆனா இவங்க தவறாக குற்றச்சாட்டு இந்த தேவ மனிதன் மேல வைக்கிறாங்க. இட் வாஸ் a false accusation. சோ எவ்வளவு கஷ்டங்கள் யோபுக்கு வருகிறது பாருங்கள். மட்டுமல்ல 19:17 நீங்கள் வாசிப்பீர்களானால், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். அப்போ மனைவியோட அன்பை அவர் இழந்து விட்டார். அதே 19-18 வசனத்துல, சிறு பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். பாருங்க, குட்டி பசங்க விரோதமா பேசுறாங்க. முன்னாடி வாயை பொத்திக்கிட்டவங்க, முன்னாடி பயந்தவங்க இப்ப பேசுறாங்க. அந்த அதிகாரம் முழுக்க வாசிக்கனாதான் அவருடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். 19-16 தான் ரொம்ப பரிதாபமா இருக்கும். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிடுச்சு. பாருங்க, ஒண்ணும் இல்லாம வந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒரு வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து அவன் குடும்பத்தை உயர்த்தி நல்லா வாழ்ந்திருப்பான். இப்ப கூப்பிட்டா கெஞ்சுறாரு, தண்ணி எடுத்துட்டு வாப்பா, அவருக்கு முடியல, கெஞ்சுறாரு. யோபோட அந்த பிளைட்ட பாருங்க, இட்ஸ் சோ பேத்தட்டிக். அப்போ அவருக்கு ஏன் இது வந்தது? அவர் பாவம் பண்ணாரா? யோனாவை போல கீழ்ப்படியாம இருந்தாரா? இல்ல தாவீதை போல ஆலோசனை கேட்காம இஷ்டம் போல செஞ்சாரா? இல்ல, உத்தமனாய் இருந்தார், சன்மார்க்கனாய் இருந்தார், தேவனுக்கு பயந்தார், பொல்லாப்புக்கு விலகினார், தீமைக்கு விலகினார். ஆனாலும் வந்தது, தேவன் அதை அனுமதித்தார். சோ திஸ் ஆர் த ஷார்ட்டஸ்ட் 3 ways. ஆனா யோபு என்ன பண்ணினார்? அது முக்கியம். யோனாவில பார்த்தோம், அவர் என்ன பண்ணினாரு? என்ன அறிக்கை பண்ணினாரு? என் ஆத்மாவை பாதாள அழிவுக்கு நீர் தப்புவித்தீர். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி பேசிக்கொண்டான். இப்போ யோபு என்ன சொன்னார்னா 13:15, வாட் வாஸ் கன்ஃபெஷன் ஆஃப் ஜோப்? யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த வியாதி, என் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க, சொத்தெல்லாம் போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆனா இந்த வியாதியில எல்லாம் போயிடுச்சு, ஆனா அவர் என்னை கொன்று போட்டால், ஒரு இடத்துல என்ன சொல்கிறார்? என் பற்களை மூடுறதுக்கு கொஞ்சம் சதம் மாத்திரம் மிஞ்சி இருக்கின்றார், அந்த புழுக்கள் அதுதான் என்னுடைய படுக்க போர்வேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருடைய மாம்சம் அழுகி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. அதனால சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுகிறார், யோபு 2:10 சொல்கிறார், மனைவி திட்டுறாங்க, உடனே சொல்றார், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் அவருடைய கையிலே தீமையும் பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா. what a great statement. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான்.
தேவனோட கையில தீமை கிடையாது. நமக்கு அவருடைய கையிலிருந்து நமக்கு ஒரு நாளும் தீமை வரவே வராது. ஆனா டெஸ்ட் பண்ணும்படி யோபுக்கு தீமையை அனுமதித்தார், அவ்வளவுதான். சரிங்களா? சோ இப்படியா அவர் கஷ்டப்படுகிறார். 19ஆம் அதிகாரத்துல என்ன கன்ஃபெஷன் பாருங்க, 25-27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரிகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க, உலகத்துல நம்ம இயேசுவை பின்பற்றும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? வாட் ஷுட் பிளஸ் மீ இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துல தேவனை ஆஸ்வதிக்கணும், என்னை உயர்த்தணும், என்னை ஐஸ்வர்யவானாக்கணும். அதுக்குதான் நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோம், நம்ம பிரயாசப்படுறோம், தீங்கு வரக்கூடாது சொல்றோம். அப்போ யோபு நல்ல பணக்காரன், நல்லா இருந்தார். இப்ப போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டு எனக்கு பணம் வரணும், சுகம் வரணும் அப்படி அவர் சொல்லல. அவர் தன்னுடைய கண்களை நித்தியத்துக்கு நேராக எடுக்கிறார். நித்திய ஜீவன் நேராக எடுத்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாள், அதாவது நான் இறந்து போயிட்டாலும் இந்த என் தோல் முதல் அழுகி போன பின்பு என்னோட ரிசரக்ஷன் பாடியில இருந்து நான் அவரை பார்ப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. வாட் a glorious hope Job had. பாருங்க, அதாவது இந்த என் தோல் முதலாவது அழுகி போன பின்பு, மரித்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளேந்திரிகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த பூமியில நான் செத்தே போயிட்டாலும் இனி எனக்கு வாழ்வே இல்லை, நான் உயரவே மாட்டேன், அப்படியே மடிஞ்சிட்டாலும் ஒரு நாள் வருது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் உயிரோடு எழுப்புவார், நான் அவரை பார்ப்பேன், என் கண்களால நான் பார்ப்பேன், அந்த நித்திய நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபெஸ் பண்ணார். இந்த அறிக்கையை எல்லாம் பார்த்து விட்டு தேவன் சரியான நேரத்தில் அவரை சந்தித்து அவருடைய சிறை இருப்பை மாற்றினதுதான் அந்த முடிவு. யோபு 42:10-12 வாசிக்கிறேன். யோபு தன் செயற்கா வேண்டல் செய்த போது கர்த்தர் சிறை இருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தொழினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள். நீங்க பாத்தீங்கன்னா 7,000 ஆடுகள் அக்னியில் அழிஞ்சு போச்சு. இப்ப 14,000 ஆடுகள். அடுத்தது ஆடுகளும் 6,000 ஒட்டகங்கள். 3,000 ஒட்டகம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர் மாடுகள். சரிங்களா? 1000 கழுதைகளும் 500 போச்சு, 1000 ஆயிடுச்சு. அவனுக்கு உண்டாயின 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். முன்னாடி இறந்ததும் 7 குமாரர் 3 குமாரத்திகள். ஆனா இங்கே 7 குமாரர் 3 குமாரத்தி தான் தருகிறார். ஏன்? மிச்ச 10 பேர் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. So God blessed him double the time. 2 ஆசீர்வதித்தான் சொல்லும் பொழுது, இந்த பூமியில நாட்கள்லாம் முடிந்த பிற்பாடு பரலோகத்துக்கு போகும்பொழுது அவருக்கு 20 பிள்ளைங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. பூமியில இழந்ததையும் திரும்ப தந்துட்டாரு, ஆவிக்குரிய ஜீவிதத்தை இழந்ததையும் கர்த்தர் 2 கர்த்தர் தந்து விட்டார். கர்த்தர் உண்மை உள்ளவர் தேவ பிள்ளைகளை. அதனால இந்த நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறேன். ஏன் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன்? ஏன்னா நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்றேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கியாகிய ஒரு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று ஜெபிக்கும் பொழுது இந்த தீங்குக்கெல்லாம் ஆண்டவர் விலக்கி காப்பார். Whether it's our deliberate disobedience or fearful flight, we have to check our lives. நாம் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருந்தால் அல்லது பயத்து நிமித்தம் நாம் கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல் போயிருந்தால் நமக்கு நஷ்டங்கள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் நாம் இழந்ததை திரும்ப தருவார். ஆனால் ஒருவேளை யோபுவை போல நீங்க கர்த்தருக்கு பயந்துதான் நடக்கிறீங்க, ஆனா ஒரு நஷ்டம் வந்ததுன்னா அதற்காக நீங்கள் மனம் கசந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் வரும், நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, மறந்தே போகாதீங்க. 10 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க பாருங்க, எல்லாமே கிடைச்சிருச்சு. Can the 10 children be replaced? Never, never. நான் ஒரு குடும்பத்துல நான் விசிட்டிங் போயிருந்தேன். அந்த குடும்பத்துல அவங்களுடைய மகள் இறந்துட்டாங்க, ஆனா இன்னும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த மகள் இறந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு போன எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு அந்த மகள் இறந்து. அந்த அம்மா எங்கேஜ்ல இருக்கும்போது அந்த மகள் மறைச்சிட்டாங்க. இவங்க இப்ப பாட்டி ஆயிட்டாங்க, அவங்க பையன்களா கல்யாணம் ஆகி பேரம் பேத்திலாம் இருக்கு. போகும்போது அம்மா என் பொண்ணுமான அவங்கள பத்தி 1 மணி நேரம் பேசுறாங்க. ஆச்சரியமா இருந்தது. அதாவது எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அந்த பெற்ற குழந்தைகளை இழக்கும் பொழுது மறக்கவே முடியாது, அந்த காரியம் மாறவே மாறாது. இப்ப யோபுவோட 10 பிள்ளைகள் மரித்தவர்கள் இவருக்கு எப்படி இருக்கும்? மாறுமா? அது
பரலோகத்துல போய் பார்க்கிற வரைக்கும் மாறாது. அதனாலதான் பரலோக நம்பிக்கையை, மகிமையின் நம்பிக்கையை அவர் அறிக்கை செய்தார். தேவ பிள்ளைகளை, நம்ம எதை இழந்திருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய அன்புக்குறிகளை நீங்க இழந்திருந்தா கூட, நான் நித்தியத்துல போய் அவரை நான் பார்ப்பேன், என் மகனை பார்ப்பேன், என் மகனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை இழந்திருக்கிறீங்களோ நீங்க அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய போதனை நான் இழந்திருக்கிறேன், நான் எப்போதும் நினைப்பேன் பரலோகத்துக்கு போனா நான் அவரை பார்ப்பேன், ஹல்லேலூயா, என் தகப்பனாரை இழந்திருக்கிறேன், அவரை நான் போய் பார்ப்பேன், இப்படி சொல்லி நான் அறிக்கை செய்து என்னை நான் தேர்ச்சிக் கொள்கிறேன். நம்முடைய கன்ஃபெஷனை நாம் சரியாக்கும் பொழுது கர்த்தர் இந்த பூமியிலே அந்த தீமைகள், தீமைதான் அது, சிலதெல்லாம் தீமை தான், அது தீமை இல்லைன்னு இல்லை, அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார், கசப்பை இனிமையாக அவர் மாற்றுவார். கர்த்தர் வல்லமை உள்ளவர். அதனால் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்திரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா என்னை ஆசீர்வதியும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா, தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா. அன்பின் பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவர். எங்களுடைய வாழ்க்கையிலே தீங்குகள் போல காரியங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே, உண்மை நம்புகிற வேளையிலே, எங்களுடைய அறிக்கையை சரியான அறிக்கையா நாங்கள் கொடுக்கிற வேளையிலே கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையாக மாற்றி தருவீரப்பா. ஆமா ஆண்டவரே, இயேசுவே, அப்பா ஆண்டவரே, யோனாவை போல கீழ்ப்படியாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கீழ்ப்படியின் வாழ்க்கையாக நீர் மாற்றுவீராக. இழந்த காரியங்களை திரும்ப தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த செய்தியை கேட்ட யாராவது ஒருவர் ஆண்டவர் மீன் வயிற்றில் இருக்கிறது போல உணர்வார்களானால் ஆண்டவரே இயேசுவே, அவர் அந்த காரியத்திலே விடுதலையாக்கும். அப்பா ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலே கீழ்ப்படிய வேண்டுமோ கீழ்ப்படியக்கூடிய கிருபையை தருவீராக. தாவீதை போல ஆலோசனை கேட்காமல் வேறு பாதையில் சென்று இழந்திருப்பார்களானால் ஆண்டவரை பின்தொடர்ந்து போய் அவளை திருப்பிக் கொள்ள நீர் உதவி செய்யும். ஆண்டவரை உமக்குள்ளாக நீர் திடப்படுத்துவீராக. பா இயேசுவை மட்டுமல்ல, யோபை போல ஆண்டவரை உமக்கு பயந்து நடந்தாலும் ஏதாவது ஒரு தீங்கு அவளை துக்கப்படுத்தி கொண்டிருந்தால் ஆண்டவர், இந்த வேளையிலே நீர் இறங்கி ஆண்டவரே யோபை ஆசீர்வதித்த தேவன், ரெண்டத்தனையாய் தந்த தேவன் ஆண்டவரே, அதே தேவன் மாறாதவர். இந்த வேளையுடைய பிள்ளைகளை ரெண்டத்தனையாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் தரும் அப்பா. Give them the double blessing, Father. ஆமாண்டவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்னீரேப்பா. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. பொல்லாப்புக்கு, அந்த தீங்கிற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீங்கை விலக்கி நீர் எங்களை காத்துக் கொள்ளுவீரப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரை கைது செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து எல்லாவித தீங்கிற்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமாம், there shall no evil befall thee. Hallelujah. நன்றி, 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 நன்றி அப்பா. ஒரு பொல்லாங்கு நேரிடாதபடி கர்த்தருடைய சட்டைகளின் மறைவிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உடைய கண்மணியை போல உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் காத்துக் கொள்வீராக, காத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் அவள் கைது செய்கிற எல்லா காரியங்களிலும் உமது ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். போகை வருகையெல்லாம் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவுடைய ஆத்மாவை எல்லா வித தீங்கிற்கும் விலக்கி காப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். உமது அப்பா கிருபையின் கரங்களுக்குள்ளாக அடியாளையும் அடியார்களையும் சபையும் சபையாரையும் அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.